என்ன இவனுக்குள்ள பிரச்சனை? இவனுக்கு 2 பேத்துக்குள்ளார ஏன் ஒத்தே வர மாட்டேங்குது? இவனை கேட்டால் அவனை சொல்கிறான், அவனை கேட்டால் இவன் சொல்கிறான். என்னங்க இதுக்கு ஒரு வழி பார்த்தா தான் சரியாக வரும். பூர்ணிமா வாமா. அண்ணா சங்குக்கும் ஆகாஷுக்கும் என்ன பிரச்சனை? இவனுங்க 2 பேரும் என் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. என்ன காரணம்? அது ஆகாஷ் வந்ததுலேருந்தே பிரச்சனை தான். சங்கு எப்பயுமே கோவப்படாது. ஆனால் இப்போல்லாம் ஆகாஷ் என்கிட்ட பேசினாலே சங்கு கோவப்படுது. 2 பேரும் ஏட்டிக்கு போட்டியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசினா உங்கள் பேர் கெட்டுரும்ல. ஆமாம்மா, அதான் நானும் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அவங்க 2 பேர்த்தையுமே கூப்பிட்டு தனித்தனியாக அவங்கள விசாரிக்கலான்னு இருக்கிறேம்மா. இல்லைண்ணா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா வச்சு கேட்கலாலே. ஏம்மா அப்படி சொல்கிற? 2 பேரும் எதுக்கானா தனித்தனியாக ஒன்றா வச்சு பேசினா தானே உண்மை தெரியும். நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேம்மா, கேட்டுருவோம் அவனுங்கள்ட்ட. சரி அண்ணா. சரிம்மா. இப்போ வந்த புள்ள, அதுவும் சின்ன புள்ள தான். அது மாதிரி இவ்வளோ தெளிவாக பேசுது, இவ்வளோ புரிதலோட. இவனுங்களுக்குள்ளார என்னதாங்கிறது தெரியல. கூட்டங்களை பேசிடும். எப்பா சங்கு உள்ள சொருப்பா. நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு வேலை சொல்கிற வேலை நீ வச்சுக்காத. எனக்கு என் வேலையை பார்க்க தெரியும். என்னப்பா பிரச்சனை உனக்கு? உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? பாரு விஷயத்துக்கு பாரு. இந்த இவனுக்கு பிரச்சனை என்னங்கிறத பேசி முடிச்சுட்டு தான் பண்ணணும். டே ஆகாஷு, ஆகாஷு, உங்கள் 2 பேத்துக்குள்ள என்னடா பிரச்சனை? பிரச்சனைலாம் எதுவும் இல்லைண்ணா. சங்கு, ஒன்றும் இல்லைண்ணா. ஆகாஷு, உனக்கு சங்கை பிடிக்கும்ல? பிடிக்குண்ணா. சங்கு உனக்கு? அண்ணா பிடிக்காதுண்ணா.